தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 3:30 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். சதுர்த்தி விரதம், ஆனைமுக பெருமானை வழிபட்டு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய நாள். எண் அந்த வரிசையை பாருங்கள். இன்றைக்கி தேதி 2/2/2025. சில பேர் 2/2, 3/3, 4/4, 8/8ன்னு வர்றபோது ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் செய்வாங்க. நினைவில் இருக்கிறதுக்காக சில பேர் கார் வாங்குறது, வாகனம் வாங்குறது, அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு உபயோகப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பொருட்கள் வாங்குறது, ஏதாவது ஒரு நல்ல சம்பவங்களை இந்த தேதியில் வச்சா உடனே நினைவுக்கு வரும். 2/2 வச்சோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி உள்ள நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த எண் கணிதத்தில் சில கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வந்தேன். பொதுவாக ஒருத்தருக்கு உத்தேசமாக 17/9/1950 பேர் இருந்தால் 178ன்னு வரும். கூட்டுத்தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வரும். 17, 8, 9, 17, 1, 18, 9, 27, 5, 32, 3, 2, 5ன்னு வரும். 8க்கு 5 வந்து நட்பு கிரகம். 8க்கு 6 வந்தாலும் நட்பு கிரகம். அதனால் 8க்கு 1 வந்தால் நட்பு கிரகம் அல்ல. 8 வந்து சனி, 1 வந்து சூரியன். உடலுக்கு உயிரின் வந்து பொருத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கும். பிறந்த தேதிங்கிறது இப்போ 17ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 17ங்கிறது வந்து உயிர் எண். கூட்டுத்தொகை 5ங்கிறது உடல் எண். உயிரெண்ணுக்கு உடல் எண் பொருத்தமாக இருக்கா, பொருத்தம் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா எந்த எண்ணினுடைய ஆதிக்கத்துக்குள்ள கிரகம் இந்த ஜாதகத்தில் நம்ம வீட்டில் நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்கா, இல்லை சூரியன் நல்லா இருக்கா, அல்லது புதன் நல்லா இருக்கான்னு பார்த்து அதற்குரிய விதத்தில் அஸ்ட்ரோ நியூமராலஜி அடிப்படையில் பெயர் வைத்து கொண்டால்தான் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே நல்லா ஷைன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் 9, 18, 27 தேதியில் பிறந்திருந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு பாடல். பிறவி எண் 9 அமைந்த மாந்தர் பிறர் போற்றும்படி வாழ வேண்டுமானால் உறவு எண் 3 பெயரை வைத்து உன்னதமாய் புஷ்பராகம் அணிய வேண்டும். 9, 18, 27 பிறந்தவங்க 9 எண் ஆதிக்கத்திலையும் பெயர் வைத்துக்கலாம். அதே நேரம் 3 எண் ஆதிக்கத்திலையும் பெயர் வச்சுக்கலாம். அதுக்கு நட்பு கிரகம் உறவு எண். 9 எப்படிப்பட்ட எண் அப்படின்னா 92, 18, 18, 9 வரும். 93, 27, 27, 9 வரும். 95, 45, 45, 9 வரும். 96, 54, அது 5 நாள் 9 வரும். அப்படி பார்த்தீங்கன்னா எதை கூட்டினாலும் வந்தாலும் கடைசி முடிவு தன்னுடைய நிலைமைக்கே மாற்றுவது இந்த 9 என்ற ஒரு எண் தான். இந்த 9 எப்படிப்பட்ட எண்ணுனா முதலும் முடிவும் கூட்டினாலும் 9 வரும். இந்த 9க்கு மிஞ்சின ஒரு சக்தி வாய்ந்த எண், அபூர்வமான எண் அப்படிங்கிறாங்க. அந்த 9 ஒருத்தருடைய பிறந்த தேதியாக இருந்தால் கூட்டுத்தொகைன்னு சொல்லணும். இருந்தாலும் 3 எண் அந்த உறவு முறை எண் இருக்கு இல்லையா, அதில் பெயர் வச்சுக்கலாம். இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்த 3ல் பேர் வச்சுக்கணும். புஷ்பராகக்கள் போட்டுக்கணும். கனக புஷ்பராகமா, வெள்ளை புஷ்பராகமா, எந்த விரலில், எந்த மாதிரி வடிவத்தில், முக்கோணமா, நாற்கோணமா, சதுரமா, அல்லது செவ்வகமா, வட்டமா, எந்த வடிவத்தில் போடணும்னு இருக்குது. அந்த வடிவத்துக்கேற்ற வாழ்க்கைங்கிற அது மாதிரி ஆடை பாதி ஆள் பாதிங்கிற மாதிரி வடிவத்துக்கேற்ற வாழ்க்கை அந்த வடிவத்தில் வச்சு எந்த விரலில் அணியணும், எத்தனை மணிக்கு அணியணும், எந்த தெய்வ சன்னதியில் வச்சு அணியணும், எந்த பாடல் படித்து அணிய வேண்டும், அதன் பிறகு எப்படி அதை கடைப்பிடிக்க வேண்டும், அந்த மோதிரம் அணிந்தவர்கள் கை குலுக்கலாமா, பிறதை கை குலுக்கக்கூடாதா, வணங்குவதோடு இருக்கலாமா என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்த பின்னால் தான் இந்த ரத்தினங்களை நீங்கள் உபயோகப்படுத்த தொடங்க வேண்டும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். வரம் கொடுக்கும் தெய்வத்தில் வடிவேலன் தாள் மறவாமல் பற்றிவிட்டால் யோகம் சேரும். 9ங்கிற ஆதிக்கத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிடணும். முருகப்பெருமான் வந்து தனிச்சும் இருக்குது, செந்தூரானாகவும் இருக்கிறது. பிறகு பக்கத்திலே வள்ளி தெய்வானையோடையும் இருக்குது, ஆண்டி கோலத்திலையும் இருக்குது, குழந்தை வேலாயுத சாமியாகவும் இருக்குது. எந்த வடிவம் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த வடிவத்துக்குள்ள படத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து பூஜை அறையிலே மையப்பகுதியில் வச்சு முதல்ல பிள்ளையார் வைக்கணும். அதற்கு பின்னால் வைத்து கும்பிட வேண்டும். மறவாமல் பற்றிவிட்டால் யோகம் சேரும். தொடர்ந்து யோகம் வந்துக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் இரவு பகல் பாராமல் இவர்கள் உழைப்பார்கள். 9ல் பேர் இருக்கவங்களோ அல்லது 9 ஆதிக்கத்தில் பிறந்தவங்களோ இரவு பகல் பாராமல் உழைப்பார். மேலும் எதிலும் இவர் முதல் நிலையே வகிப்பார். இவர் எதிலையுமே தலைமையாக இருப்பாராம், முதல் நிலையே வகிப்பார். வாழ்வில் பரவும் இவர் பெயர் இந்த உலகமெல்லாம். இவருடைய பெயர் வந்து உலகமெல்லாம் பரவுமா. பல நூலின் கருத்தை இவர் பகிர்ந்து கொள்வார். நிறைய படிச்சிருப்பார். ஒருத்தரோடு பேசினா அவர் அவையார் சொல்லியிருக்காங்க, இது நன்னூரில் சொல்லியிருக்கு, தொல்காப்பியர் சொல்லியிருக்குன்னு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் ஆற்றல் இந்த 9 எண் ஆதிக்கக்காரர்களுக்கு உண்டு. இப்படி உங்கள் பெயரையும் நீங்கள் ஒரு முறை பார்த்து உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஏற்ப இருக்கிறதா, கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கின்ற இந்த நாள் பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு இருக்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பதனாலே இன்று தனவரவில் இருந்த தடைகள் அகலும். தனித்து இயங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். லாபஸ்தானத்திலே சுக்கிரன் பலம் பெற்றிருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். 2 செவ்வாய் இருப்பதனாலே சொத்துக்களால் லாபம் கிடைக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் 6க்கு அதிபதி இருப்பதனாலே கடன் சுமை உங்களுக்கு வரலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். 10லே சுக்கிரன் உச்சம் பெற்று பலம் பெற்றிருக்கின்றார். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொழில் நலம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய கடன்கள் வாங்கக்கூடிய கடன்கள் இன்று வரலாம். இருந்தாலும் விரயஸ்தானத்திலே குரு சுப விரயங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால நலம் கருதி நீங்கள் சில திட்டங்களை தீட்டுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாளில் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இதை மேலும் நல்ல நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள கிழமை ஞாயிறு, அதோடு இன்று சதுர்த்தி என்பதனாலே ஆன்மீக பெருமாள் சன்னதிக்கு அதிகாலையிலேயே சென்று வழிபட்டு வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், 3லே கேது. முன்னேற்ற தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்படலாம். எவ்வளவுதான் நீங்கள் சிறப்பாகவும் சீராகவும் வாழ்க்கை ஏற்றிருந்தாலும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, மருத்துவ சிகிச்சைகள் ரண சிகிச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். தகுந்த ஓய்வு உங்களுக்கு தேவை. ஆகாரத்தில் கட்டுப்பாடு தேவை. இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் வழியே ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய ஒரு நல்ல வழி பிறக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்று இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். கவலைகள் தீர வேண்டுமானால் கடவுள் வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் முடிவாகும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடியாமல் உங்களுக்கே திரும்பி வரலாம். அதே நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்மறை சிந்தனைகளையும் தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கலக்கங்கள் அகலும் நாள். காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். 7லே ராகு இருக்கின்றார். வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். சுக்கிரபலம் உச்சம் பெற்றிருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே தனி கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள். சிலருக்கு ரண சிகிச்சை கூட வரலாம். சின்னமாக தடுமாற்றங்கள் வரலாம். செல்வில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அந்நிய இனத்தவர்களால் ஏதேனும் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இன்று இருப்பதே நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். ஆபரண சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. அதே நேரம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் விடுமுறை நாளாக இருந்தாலும் வேலை பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். இருந்தாலும் உங்களுடைய திறமையை கண்டு திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் ஆதாயங்கள் உண்டு. அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அதே நேரத்தில் 3லே சனி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதில் இந்த முட்டுக்கட்டைகள் அகலும். கண்ணேறுபடும் விதத்தில் உங்கள் முன்னேற்றம் வரப்போகின்றது. அதுவும் உங்களுக்கு 3ஆம் இடம் சனி சொந்த வீட்டில் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் மிக்கவர்களை சந்திப்பால் இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள்.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள். ஆனால் குருவின் பார்வை ராசியில் பதிகிறது. குரு பார்வை இருந்தால் கவலை இல்லை. எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்யலாம். சுபகாரிய பேச்சுகள் வந்த வண்ணமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்தால், அதாவது வேலையிலிருந்து நீக்கப்பட்டு இழந்திருந்தால், இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்காக செய்த முயற்சி இன்று கைகூடலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்தும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று நல்ல நாள். உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். உடன்பிறப்புகளோடு நீங்கள் இணைந்து செயல்பட்டு சில காரியங்களை வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள். 2இல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். அது மட்டுமல்ல, பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்த தொகை இன்று உங்கள் கரங்களிலே வந்து புரளும். இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும் நாள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. பஞ்சமாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்ற கவலை இருந்தால் வேலை கிடைக்கும். கல்யாணமாகவில்லை என்ற கவலை இருந்தால் கல்யாண கனவுகள் நனவாக வரன்கள் வாயில் தேடி வரலாம். அது மட்டுமல்ல, இன்று புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுவீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே, புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.